சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் இந்த பாட்டு கொஞ்சம் கம்மி தான், பட் செகண்ட் ஆஃப் மிரட்டிட்டாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதை நடுவுலயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். கூஸ்பம்ப் கண்டிப்பா வரும். லேக் இருக்கு, ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் லேக் இருக்கு. பட் ஆனா அந்த லேகை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. அந்த லேக் எதனால ஸ்லோவா போகுதுன்றத செகண்ட் ஹாஃப்ல ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் லிங்க் இருக்கும், எல்லா சீன்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்கு. சொல்லக்கூடாது, நீங்க போய் பாருங்க. இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு தெரியாது, அதுதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. சரிங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பார்த்ததை விட ஒரு 5 மடங்கு பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஃபெரோஷியஸா ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காரு. இது கொஞ்சம் அப்படியே பேக் சைட். பார்ட் 1ல இருந்து முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதுதான் அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா மூவி முடிச்சதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீடு தெரியும். இருக்கு சிவன் வர சீன் விடுங்க, டைகர் சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சீக்வென்ஸ் சூப்பர், நல்ல படம். அதான் ஒரு 8.5 கொடுப்பேன் நான் 10க்கு. It was definitely very good. It was very nice. From the starting to end, there was a lot of twisting was there, and songs and all. The moment, music, it was all together. It was great. We can go with the families and they can enjoy it. It was very nice. They had a moment with the tiger also, so that would have done very good, very nice. All good. All good. Definitely all good. Yeah. Heroine. She's also good. It was a new moment in the second part. It was very good. It was very good. The BGM Kantara. Definitely is a great. Climax what? Story enna solla vara? Climax, you should go and see, no? Expect பண்ணாம வந்தேனா. நான் ஏகனா ஃபர்ஸ்ட் சாப்ட் பார்த்தேன், அது நான் மொபைல்ல தான் பார்த்தேன். பட் அந்த அளவு எனக்கு எக்ஸ்பெக்ட் இல்ல. இந்த இதெல்லாம் வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருந்தோம் எல்லாருமே. நெக்ஸ்ட் டைம் வர வைக்கிற மாதிரி படம் எடுத்துருக்காங்க. அந்த அளவு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துண்ணா. விஷுவலும் அந்த சவுண்ட் எஃபெக்டும், ஒவ்வொரு சீனுக்குமே சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த தீம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் வருவேன் கண்டிப்பா, ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சுண்ணா. எந்திக்க முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம், நல்லா இருந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா நெக்ஸ்ட் பாட்டு கண்டிப்பா வெயிட் பண்றேன். நான் 1000 வரை அடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா வருவேண்ணா. விஷுவலு, கிராபிக்ஸு, என்னது சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பயங்கரம். கூஸ்பம்ப் ஆகிட்டாங்க. அந்த ஒரு சிவன் சீன்லாம் வரும், எப்படா அதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்றேன், கண்டிப்பா வெயிட் பண்றேன். வரும், நல்லா இருக்கும். நம்ம என்ன டிஃப்ரெண்ட்னா அதுல வந்து ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஒரு இதா கொண்டு போக மாட்டாங்க. எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து வேற ஒரு இது மாதிரி உலகம் மாதிரி போயிருக்கும். அந்த நம்ம கனெக்டிவிட்டி எப்போ ஆகும்னா அந்த சாமி சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கனெக்டிவிட்டி ஆகும். ஆனா இது அப்படி இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு எங்க என்ன ஆகுது, என்ன இது வருதுன்னு காமிச்சிட்டான். எந்த நாள் இது ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காமிச்சான். லாஸ்ட் எண்டிங்னா ஒரு தினசா அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்றோம் கண்டிப்பா. இல்ல நான் நம்ம ஹீரோனி கேரக்டர் சொன்னேன்னு வைங்களேன், நிறைய அதுல வந்து ஃபால் டவுன் ஆகும். வந்து படத்தை பாத்தீங்கன்னா செம்ம. அதெல்லாம் ஹீரோ ஆனா நல்லா இருந்துச்சுண்ணா. ஹீரோ மட்டும் இல்ல, ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தாதான் அது ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் அந்த இடத்துல ஃபேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நிஜமாவே அது நல்லா தான் இருக்கு. ஒரு ஹீரோ மெயின் இம்பார்ட்டன்ட், ஆனா ஹீரோக்கு மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிலாம் பண்ணல, எல்லாத்துக்குமே செம்மையா பண்ணிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை பொறுத்தவரை நல்லா இருக்கு. நிஜமா நான் அடுத்தது இப்ப நாளைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை போவேன், ஃபேமிலி கூட போவேன். கண்டிப்பா 3 ட்ரிப்பு போவேன். நான் இப்ப சொல்றதுலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு படம். அந்த அளவு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, மறுபடியும் போவேன். அது படம் எதுவுமே நல்லா இருக்க சொல்ல முடியாது, செம்மையா இருக்கு. முன்னத்தோட இப்போ இது புஷ்பா பாகுபலி சொல்றதுல இதோட கதை வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கு, செம்மையா இருக்கு. என்ன ஒன்று, நம்மளை ஃபுல்லாக அந்த மூவியில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதனால படம் பயங்கரமாக இருக்குது. 10க்கு 100 தரலாம் இந்த படத்து ரேட்டுக்கு. அவ்வளோ செம்மையாக இருக்குண்ணா. முன்னத்தோட இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. முன்னெல்லாம் சீச்சுன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். சும்மா ரியலிஸ்டிக்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவர் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு அதெல்லாம் செம நல்லா இருக்குண்ணா. முன்னத்தோட
இப்போ எல்லாத்துலேயும் ஜெயிலர் அதெல்லாம் இது பண்ணோடனே ஜெயிலர் அது நல்லா இருக்கு. இந்த இது படத்துக்கு இதுக்கான மியூசிக்கார அது செம்ம ஒர்த்தாக இருக்கு. அதனால இந்த படம் சத்தியமா நல்லா போகும். புஷ்பாவெல்லாம் ப்ரொமோட் பண்ணது இந்த படம் ப்ரொமோட் பண்ணா இன்னும் இந்தியன் ஃபிலிம் இன்னும் நல்லா இருக்கும் இருக்கு. அது செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸ்க்கு செம்ம இதுவாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது வெயிட் பண்ணா இன்னும் வெயிட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தது. ஆனால் இப்போ இந்த பார்ட் 2 பார்த்தோன்னே பார்ட் 3 எப்போ ஒன்று எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் ப்ரோ. செம்ம இது ருக்குமணி தான் அவங்க வந்து ட்விஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து அவங்க சைடு காமிச்சிட்டு லைஃப்ல என்னென்ன நடக்கும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். அதே ட்விஸ்ட் பண்ணி அதனால வேற மாதிரி பண்ணாங்க. ஆனால் செம்ம ஆக்டிங் எல்லாரும் இருந்தது. கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் வேற மாதிரி மியூசிக்கு அந்த பேஸுக்கும் அப்படியே எனக்கு இன்னும் அந்த நான் வைப்லேருந்து வெளியே வரல. எனக்கு அப்படியே அந்த தெரியும் அதனோட த்ரோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த தேட்டரில் கத்தி நான் இதோட முன்னாடி பார்த்து நான் எதுவுமே பார்க்கல. நான் பிளாங்காக வந்து தான் பார்த்தேன். இந்த படம் பெரிய ஃபர்ஸ்ட் ஆக்சுவலியாக நான் தெரியாது. ஃப்ரெண்டு தான் டிக்கெட் புக் பண்ணால் டேரெக்டாக வந்து நான் மூவியை பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடுவான் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன். பிரிச்சுட்டாங்க ப்ரோ. மியூசிக்லேருந்து ஆக்ஷன்லேருந்து வேறு மாதிரி ப்ரோ படம். ஹீரோயின் வச்சு தான் கதை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் படம் வர சீன் வந்து லாஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு அந்த கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆடியன்ஸாக எல்லாருமே வந்து ஃபேமிலியாக சின்ன குழந்தைங்களோட இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிவன் பக்தர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சொல்லலாம் ப்ரோ. கண்டிப்பாக அவ்வளோ தெரியல ப்ரோ. எனக்கு இந்த 3 ஹவர் போனதே தெரியல. இன்டர்மிஷன் வந்து டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. இன்னொரு ஒரு 1.5 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது படம். சூப்பராக இருந்தது. கம்மி ஆக்ஷன் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக ஆக்ஷன் ப்ரோ. தரமாக இருந்தது. ஆக்ஷனை பிரித்து மெஞ்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஆக்ஷனுக்காக வந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ப்ரோ. கண்டிப்பாக தரமாக இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கோயில் இருந்து வெளில வந்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே என்ன டைரக்ஷன், என்ன நரேஷன், என்ன கேமரா ஆங்கிள்ஸ், என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இந்த கத்துவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே சாமி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தால் சாமி தான் எனக்கு வந்திருக்கும். ஏன்னா சிவன் அப்புறம் அந்த காந்தாரா சாமி உண்மையிலே அது கடவுள் தான். அது எங்க இருக்குன்னு சொல்லி நான் போய் கன்னட தேடி போய் சாமி கும்பிட போறேன். உண்மையிலே அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அது ஆக்சுவலா என்ன வைப்பு தெரியுமா, அந்த மனுஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இது நடிப்பு இல்லைங்க, வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷன். என்ன மியூசிக் பயங்கரமா பண்ணிருக்காங்க, ஆக்டிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த உலகத்துக்குள்ளே என்ன கொண்டு போயிருச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி தமிழ் சினிமாலாம் இந்த மாதிரி ஒரு படம் வரவே வராது. இந்தியன் சினிமாலே வராது. அடுத்தது நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இவராலே இது திருப்பி எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு ஆக்சுவலா பாருங்க. ஒரு 1000 கோடியில் அதுக்கு மேலே அடிக்கும் பாருங்க. ஐயோ வேற மாதிரி பண்ணிருக்காங்க தலைவா. சீரியஸா நீங்க பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க தலைவா. சீரியஸா வேற மாதிரி இருக்கு படம். இது படம் இல்ல, இது கோயில். இது அதை விட பயங்கரமா இருக்கு தலைவா. இந்தியன் லெவல்ல பயங்கரமா அடிக்கும் பாரு. சூப்பரா பண்ணிருக்காங்க, அருமையா பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்த மக்கள் நடிச்ச மக்கள் எல்லாரும் அருமையா பண்ணிருக்காங்க. பயங்கரமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பாக்குற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. அங்கங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஜி வர்க் பிஜிஎம்லாம் பண்ணிட்டாங்க. வேற தெரியல, நல்லா எடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. சோ அந்த முன்னாடி ரொம்ப சட்டிலா அழகா எலிகன்ட் ஆக்ட் பண்ணிருக்காங்க. வில்லன் கேரக்டரோட அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. பாத்துருக்கேன். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ்லாம் இல்லங்க. இதுதான் அதுக்கான லீட். எதனால இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சதுன்றது ப்ரீக்வல். மியூசிக்கும் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் இந்த கிராமிய மனம் சொல்லுவாங்கல, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. எங்கேயுமே போர்லாம் அடிக்கலங்க. போர்லாம் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பர்சனலா செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஓவரால் வர்த், டெஃபினட்டா வர்த். எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம், ஸ்க்ரீனு எல்லாமே, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. ரிஷப் ஷெட்டியோட என்ட்ரியே சூப்பரா இருக்கு. சீன் நிறைய சீன் இருக்கு. என்ன சொல்ல தெரியும், நிறைய சீன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் தியேட்டர் தான் போய் பார்க்கணும். எதுவும் சொல்ல முடியாது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லும் நிறைய இருக்கு. இல்ல எதுவும் லாகும் இல்ல, நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் லாகே இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. எனக்கு எப்படி மலையாளம் தான், எனக்கு எப்படி பேசணும் தெரியல. சூப்பரா இருக்கு. எதுவும் சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஹீரோயின் நல்லா அவதரிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ரொம்ப ட்விஸ்ட் தான் ஹீரோயின்ல கேரக்டர். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா? பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு இந்த படம் என்ன டிஃபரண்ட்? ஒரு கனெக்டா இருக்கு கதை. ஆனா ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு. போய் பார்க்கணும், சொல்ல முடியல.
ஓவரால குட்டா படம். ரொம்ப குட், ரொம்ப ரொம்ப குட், வெரி குட். இந்த சிவன் ஒரு சீன்லாம் பூஸ்ட் பம்ப்ஸா இருந்தது. அது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா, எதுவும் சொல்ல முடியல, கண்ணு நிறைஞ்சு ஒழுகிட்டேன். கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா, எதுவும் சொல்ல முடியல, எல்லாமே ஸ்டார்ட்டா நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது ஆக்சுவலாக ப்ரீக்வல் இல்லை, இது செமி ப்ரீக்வல் தான் இது. ஸோ நல்லா இருந்துச்சு. காந்தாரா ஃபர்ஸ்ட்டை விட இது நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. போன பார்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பட் இதுக்கு அடுத்து இது வந்து செமி ப்ரீக்வல் தான், இதுக்கு அடுத்த ப்ரீக்வல் வரும்ல ஃபுல் பார்ட், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆமாம், கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. இல்லை லாஸ்ட் டைம்லேயே போட்டாங்க, இது அடுத்த பார்ட் இருக்கு சொல்லி போட்டாங்க. நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டியில் இது ரொம்ப கிளைமேக்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பூஸ்ட் பம்ப்ஸாக அந்த மாதிரி இந்த விட இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா சீனும் சூப்பராக தான் இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை நல்லா போர் அடிக்கிற மாதிரி தான் இல்லை, எல்லாமே சூப்பராக நல்லா தான் இருந்தது. அது ஒன்னில் அப்படியே நேச்சுரலாக அப்படியே எடுத்துன்னு போனாங்க. இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பயங்கரமாக இருக்கு. இந்த பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன்? லாஸ்ட்டாக சிவன் ஒன்று வருவார், அதான் பயங்கரமாக இருந்துச்சு. படமே நல்லா இருக்கு, ஆனால் சிவன் சீன் வந்து ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸாக நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பயங்கரமாக இருக்கு. இது அதெல்லாம் தரமாக இருக்கு. ஹீரோ தான் படம் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினி தான் லாஸ்ட்டாக ட்விஸ்ட் இருக்கு, படம் பார்த்தா தெரியும். நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக போவோம், செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். குத்தா காசுக்கு ஒத்து தான். இல்லை படம் ஃபுல்லாக அது பாட்டுன்னு போய் உட்காந்து தெரியல, போனதுன்னு தெரியல, நல்லா தான் இருக்கு. பயங்கரமாக இருக்குச்சு, படமே பயங்கரமாக இருக்கு. நல்லா பூஸ்ட் பம்ப்ஸாக நல்லா இருக்கு. இந்த மாதிரி தமிழ் ஏற்றா நல்லா இருக்கும். தேர்ட் பார்ட்டுக்கு லீடு நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட் குத்துருக்காங்க, ஆனால் இது மேலே தெரியும் எப்படி இருக்கு. ஆனால் இது நல்லா இருக்கு, பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. டேரக்டும் சரி, இதுவும் லைக் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அது எப்படி சொல்ல, வேற மாதிரி படமே. சிஜி அதான் ப்ரோ, ஃபுல்லாக வேற மாதிரி படமே, ஒரே வார்த்தை அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதோட சூப்பராக இருக்கு. எதுவுமே லாகெல்லாம் இல்லை, சூப்பராக போகுது எல்லாமே. லாக் எதுவுமே இல்லை ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையாக போகுது, செகண்ட் ஹாஃப் அதோட பயங்கரமாக போகுது. எல்லாமே ஒர்க்கு தான். தேங்க்யூ. சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. காந்தாரான்ற ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ராவாக இருந்திருக்கும். இது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. சிஜி ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில அந்த கடைசியில் ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு உருவத்தை கட்டிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அடுத்த சாப்டருக்கான லீட் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்ல. அதான் மியூசிக் நல்லா இருந்தது. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காந்தாராவுக்கு அந்த டேக்லைனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். நல்லா இருந்தது.